என் பெயர் திவ்யா. எனக்கு இப்போது 22 வயது ஆகிறது. எனக்கு திருமணமாகி கிட்டத்தட்ட 4 வருடங்கள் முடிந்துவிட்டன. என் கணவர் வீட்டில் நான் ஆரம்பத்தில் மிகவும் மகிழ்ச்சியாகவும் நிம்மதியாகவும் வாழ்ந்து வந்தேன். என் புகுந்த வீடு ஒன்றும் பெரிய கூட்டுக் குடும்பம் இல்லை. என் கணவரும் என் மாமனாரும் மட்டுமே அந்த வீட்டில் என்னுடன் இருந்தனர். என் மாமியார் நான் அந்த வீட்டுக்கு மருமகளாக வருவதற்கு 6 மாதங்களுக்கு முன்பே திடாரென இறந்துவிட்டார். என் கணவர் தன் பெற்றோருக்கு ஒரே மகன் என்பதால் என் மாமியாரின் மரணத்திற்குப் பிறகு அந்த வீடு பார்ப்பதற்கு மிகவும் வெறிச்சோடிப் போயிருந்தது. ஏனெனில் என் கணவரும் மாமனாரும் காலையில் வேலைக்குச் சென்ற பிறகு நாள் முழுவதும் அந்த வீடு முற்றிலும் காலியாகவே இருக்கும். அவர்கள் இருவரும் மாலை வேலை முடிந்து சோர்வோடு வீட்டிற்கு திரும்பும்போது வீட்டின் அந்த தனிமை அவர்களை ஒருவிதமாக வாட்டி வதைத்தது. இதனால்தான் என் மாமனார் எப்படியாவது தன் ஒரே மகன் கார்த்திக்கு சீக்கிரமாக திருமணம் செய்து வைக்க வேண்டும் என்று தீர்க்கமாக முடிவு செய்தார். ஒரு நாள் என் தந்தையின் நெருங்கிய நண்பர் ஒருவர் எனக்காக இந்த வரனை பற்றி எங்களிடம் தெரிவித்தார். மாப்பிள்ளையின் நல்ல குணத்தைப் பற்றி கேட்டவுடன் என் தந்தைக்கு மனதிற்குள் மிகவும் மகிழ்ச்சி ஏற்பட்டது. விரைவில் தன் குடும்பத்தினருடன் பேசி இந்த நல்ல உறவை அடுத்த கட்டத்திற்கு முன்னெடுத்துச் செல்வதாக என் தந்தை தன் நண்பரிடம் உறுதியளித்தார். அடுத்த நாள் மதியம் நாங்கள் அனைவரும் ஒன்றாக அமர்ந்து சாப்பிட்டுக் கொண்டிருந்த போது என் தந்தை இந்த நல்ல வரனைப் பற்றி என் தாயிடம் கூறிவிட்டு என்னை ஆசையோடு பார்த்து புன்னகைத்தார். என் தாய் தந்தையர் இருவரும் இந்த வரன் அமைந்ததில் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தனர். பெரிய குடும்பமாக இல்லாவிட்டால் அதிக அளவில் குடும்பச் சிக்கல்கள் இருக்காது, நான் பல வீண் பிரச்சனைகளில் இருந்து தப்பித்து நிம்மதியாக வாழலாம் என்று நினைத்து அவர்கள் மனதாரச் சந்தோஷப்பட்டனர். என் தந்தை என் திருமணத்தை உடனடியாக நிச்சயித்தார். அடுத்த ஒரு வாரத்திலேயே கார்த்திக்கும் எனக்கும் திருமணம் மிகவும் எளிமையான முறையில் நடந்தது. ஏனெனில் திருமணத்தை நிச்சயிக்கும் போதே என் மாமனார் என் தந்தையிடம் தங்களுக்கு பெண் வீட்டாரிடமிருந்து எந்தவிதமான வரதட்சணையோ அல்லது சீதனமோ தேவையில்லை என்றும் ஆடம்பரமான செலவுகளைச் செய்வதில் தனக்கு துளியும் விருப்பமில்லை என்றும் திருமணம் தர்மப்படி எளிமையாக நடந்தால் மட்டுமே போதும் என்றும் திட்டவட்டமாக கூறிவிட்டார். இது முற்றிலும் உண்மைதான். அவர்கள் இருவரும் குணத்தில் மிகவும் நல்ல மனிதர்களாக இருந்தார்கள். எல்லாவற்றிலும் சிறந்த விஷயம் என்னவென்றால் என் மாமனாருக்கு விதவிதமாகச் சமைப்பது என்றால் மிகவும் பிடிக்கும். கணவரும் மாமனாரும் காலையில் வேலைக்குச் சென்ற பிறகு நான் வீட்டில் தனியாகத்தான் இருப்பேன். அதனால் என் தனிமையை போக்கிக் கொள்ள நான் பல புதிய சமையல் கலைகளை கற்றுக்கொண்டு விதவிதமான உணவுகளைச் சமைப்பேன், நல்ல புத்தகங்கள் படிப்பேன், வீட்டை அழகாக அலங்கரிப்பதில் என் நேரத்தை செலவிடுவேன். இதனால் என் கணவரும் மாமனாரும் வேலை முடிந்து வந்து பார்க்கும்போது மிகவும் மகிழ்வார்கள். விடுமுறை நாட்களில் என் மாமனாரே முழு உற்சாகத்துடன் சமையலறைக்குச் சென்று சமைப்பார். சில சமயம் எனக்கும் சமையலில் பல உதவிகளைச் செய்வார். நீ ஒரு வாரம் முழுக்க எங்களுக்காக கஷ்டப்பட்டுச் சமைக்கிறாய், அதனால் இன்று சமையலில் இருந்து உனக்கு முழு விடுதலை என்று அன்போடு சொல்வார். அவர் என் மீது ஒரு சொந்த மகள் போல இவ்வளவு அக்கறை காட்டுவது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியை அளித்தது. இதைக் கேட்டாலோ அல்லது பார்த்தாலோ என் அதிர்ஷ்டத்தை பார்த்து எவருக்கும் ஒருபுறம் பொறாமைதான் வரும். நானும் என்னை மிகவும் அதிர்ஷ்டசாலி என்றுதான் நினைத்துக் கொண்டேன். ஆனால் என் மாமனார் எதற்காக என் மீது இவ்வளவு பாசம் காட்டி இதையெல்லாம் செய்கிறார் என்று அப்போது எனக்குள் எந்தவொரு சந்தேகமும் தோன்றவில்லை. இப்படியே சில மாதங்கள் அமைதியாக கழிந்தது. என் கணவர் கார்த்திக் ஒரு புதிய தொழில் வியாபாரத்தை தொடங்கினார். இதன் காரணமாக அவர் அடிக்கடி வேறு ஒரு பெரிய நகரத்திற்குச் சென்று சில நாட்கள் தங்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. என் மாமனார் வீட்டில் மிகவும் நல்லவராக துணையாக இருந்ததால் எனக்கு கணவர் வெளியில் செல்வதில் எந்தவொரு சிரமமும் தெரியவில்லை. நான் மகிழ்ச்சியுடன் என் கணவரை தொழிலுக்காகச் செல்ல அனுமதித்தேன். இது இப்படியே சில காலம் தொடர்ந்தது. சில மாதங்களுக்குப் பிறகு என் மாமனாரும் தன் அரசு பணியில் இருந்து ஓய்வு பெற்றார். இப்போது அவர் நாள் முழுவதும் வீட்டிலேயேதான் இருப்பார். பெரும்பாலும் அவரே சமையலறைக்குள் சென்று விரும்பிச் சமைப்பார்.
ஆனால் ஒருமுறை என் கணவர் தொழிலின் நிமித்தமாக வேறு நகரத்திற்கு சென்றிருந்தபோது எனக்கும் வீட்டில் வேறு எந்த பெரிய வேலையும் இருக்கவில்லை. அதனால் நானே இன்று சமைப்பதாக என் மாமனாரிடம் கூறினேன். ஆனால் என் மாமனாரோ, இல்லை மகளே, நான் தான் இன்று சமைப்பேன் என்று பிடிவாதமாகக் கூறி என் உதவியை மறுத்துவிட்டார். அவர் இவ்வளவு பாசமாகச் சொன்னதால் நானும் அதற்கு மேல் எதுவும் பேசாமல் அமைதியாகிவிட்டேன். அன்று இரவு மாமனார்தான் சமைத்தார். நான் அவர் சமைத்த உணவைச் சாப்பிட்டுவிட்டு என் அறைக்குச் சென்று படுத்தேன். ஆச்சரியப்படும் விதமாக படுக்கையில் விழுந்த உடனேயே எனக்கு கடுமையான தூக்கம் கண்களைச் சுழற்றியது. நான் அப்போது இதை ஏதோ சோர்வினால் ஏற்பட்டது என்று சாதாரணமாக நினைத்து பெரிதாக யோசிக்கவில்லை. ஆனால் மறுநாள் காலையில் நான் விழித்து எழுந்தபோது என் படுக்கையிலும் உடைகளிலும் ஒரு விசித்திரமான அழுக்கு ஒட்டியிருந்தது. இதைப்பற்றி நான் ஆரம்பத்தில் யாரிடமும் எதுவும் பேசவில்லை. என் மாமனார் மீது அப்படி ஒரு தவறான எண்ணமும் எனக்குள் வரவில்லை. ஆனால் அடுத்த சில நாட்களிலும் இது ஏன் திரும்ப திரும்ப நடக்கிறது என்று எனக்குள் ஒரு பயமும் கவலையும் உருவாக ஆரம்பித்தது. நான் வழக்கமாகச் சமைக்கும்போது நிம்மதியாகச் சாப்பிட்டுவிட்டு படுத்தால் எனக்கு இவ்வளவு சீக்கிரம் எப்போதும் தூக்கம் வந்ததே இல்லை. படுத்த சிறிது நேரத்திற்குப் பின்னர் புரண்டு படுத்துத்தான் எனக்கு மெதுவாக தூக்கம் வரும் என்பது என் சிறுவயது முதலே இருக்கும் ஒரு பழக்கம். ஆனால் எனக்கு திடாரென்று நினைவிழந்து தூக்கம் வந்த அந்த 2 நாட்களிலும் என் மாமனார்தான் உணவைச் சமைத்திருந்தார் என்பது என் நினைவுக்கு வந்தது. இங்கு இருக்கும் பெரிய பிரச்சனை என்னவென்றால், இதைப்பற்றி என்னால் யாரிடமும் நேரடியாக பேச முடியவில்லை. என் கணவரிடம் சொன்னால் எந்த ஒரு மகனும் தன் சொந்த தந்தையைப் பற்றி தவறாக கூறினால் உடனடியாக கேட்க மாட்டான். வீட்டில் வேறு யாரும் சாட்சிக்கு இல்லாததால் அவர் என்னையே குற்ற உணர்ச்சியோடு குறை சொல்வார். என் பெற்றோரையும் இந்த விஷயத்தைக் கூறி தேவையின்றி கவலைப்பட வைக்க நான் விரும்பவில்லை. நான் மனதிற்குள் பயந்து கவலைப்படத் தொடங்கி மெதுவாக என் மாமனாரிடமிருந்து விலகி இருக்க முயற்சி செய்தேன். ஆனால் அவர் நாள் முழுவதும் வீட்டிலேயேதான் இருந்தார். என் கணவரும் வீட்டில் இல்லாததால் நான் வேறு வழியின்றி அவருடன் பேச வேண்டியிருந்தது. அவர் எல்லா நேரமும் ஏதோ ஒரு காரணத்தைச் சொல்லி என்னைச் சுற்றியே இருக்க விரும்பினார். முதலில் அது எனக்கு ஒரு தந்தையின் பாசமாகத் தெரிந்தது, வித்தியாசமாகத் தெரியவில்லை. ஆனால் இப்போது நடப்பவைகளை எல்லாம் யோசித்துப் பார்க்கும்போது எனக்கு மிகவும் விசித்திரமாகவும் பயமாகவும் தெரிந்தது. அதனால் நான் அவர் முன்னால் தனியாகச் செல்லாமல் இருக்க பல வழிகளில் முயன்றேன். அடிக்கடி ஏதோ ஒரு சாக்குப்போக்கு காரணங்களைச் சொல்லிவிட்டு வீட்டை விட்டு வெளியே கடைக்குச் சென்று விடுவேன். ஆனால் எவ்வளவு நேரம்தான் வெளியில் இருக்க முடியும்? இறுதியில் மீண்டும் அந்த வீட்டிற்குத்தானே வரவேண்டியிருந்தது. ஒரே வீட்டில் வாழ வேண்டியிருப்பதால் அவரிடமிருந்து முற்றிலும் விலகியிருப்பது எனக்கு சாத்தியமில்லாமல் போனது. பிறகு ஒரு நாள் எல்லாமே மீறிவிட்டது. என் மாமனார் என் கணவரை ஒரு நாள் கட்டாயப்படுத்தி, நீ இன்னும் பெரிய வேலைகளைத் தேடிவிட்டு வா என்று கூறி வேறு ஒரு தூரத்து நகரத்திற்கு வலுக்கட்டாயமாக அனுப்பி வைத்தார். என் கணவர் அங்கே இப்போது வேலை எதுவும் இல்லை, நான் இப்போது போவது வீண் என்று எவ்வளவோ கூறியும் என் மாமனார், எப்படி வேலை தேடுவது என்று உனக்கு என்ன தெரியும்? 4 முறை பெரிய அலுவலகங்களுக்கு நேரில் சென்று வந்தால்தான் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் என்று கோபமாக பேசினார். வேறு வழியில்லாமல் என் கணவர் மீண்டும் வேறு நகரத்திற்கு புறப்பட்டுச் சென்றார். என் கணவர் வீட்டை விட்டுச் சென்றதும் என் மாமனாரின் முகத்தில் அவர் மனதில் விரும்பிய ஏதோ ஒன்று நிறைவேறியது போன்ற ஒரு விசித்திரமான மகிழ்ச்சி தெரிந்தது. எனக்குள் பயம் அதிகமாகி நான் என் மாமனாரிடம், அங்கிள், நான் சில நாட்கள் என் பெற்றோர் வீட்டிற்கு செல்ல விரும்புகிறேன் என்றேன். ஆனால் என் மாமனாரோ, என் மகன் கார்த்திக் இப்போது வீட்டில் இல்லை, நீயும் வீட்டை விட்டு போய்விட்டால் நான் தனியாக இந்த வெறிச்சோடிய வீட்டில் என்ன செய்வேன்? அவன் வேறு நகரத்திலிருந்து திரும்பி வரும் வரை இங்கேயே இரு, பிறகு நீ தாராளமாகப் போகலாம் என்று கூறி என் கோரிக்கையை முற்றிலும் மறுத்துவிட்டார். வேறு வழியில்லாமல் நான் அந்த வீட்டில் மாட்டிக்கொண்டேன். என்னால் அவரை எதிர்த்துப் பேசவும் முடியவில்லை. ஆனால் என் மனதில் ஏற்படும் அந்த விசித்திரமான சந்தேகம் என்னை விட்டு எப்படி போகும்?
அன்று இரவு மீண்டும் என் மாமனார்தான் சமையலறைக்குச் சென்று உணவைச் சமைத்தார். எனக்கு இன்று பசி இல்லை என்று அவரிடம் சொன்னேன். ஆனால் அவர் பாசமாக வற்புறுத்தி எனக்கு சிறிதளவு உணவை என் தட்டில் பரிமாறிவிட்டார். நான் அதைச் சாப்பிட்ட உடனேயே வழக்கம் போல எனக்கு கடுமையான தூக்கம் தலைக்கேறியது. படுக்கையில் விழுந்த உடனேயே நான் முற்றிலும் நினைவிழந்து உறங்கிவிட்டேன். மறுநாள் காலையில் எழுந்து பார்த்தால் என் படுக்கையிலும் உடையிலும் மீண்டும் அதே போன்ற அழுக்கு ஒட்டியிருந்தது. எனக்குள் அளவற்ற கோபமும் பயமும் வந்தது. நான் என் கணவரிடம் இதை இந்த முறை ஆதாரத்துடன் தெரிவித்தே ஆகஸ்ட் வேண்டும் என்று தீர்க்கமாக முடிவு செய்தேன். அதனால் நான் அன்று அணிந்திருந்த அந்த துணிகளை துவைக்காமல் அப்படியே கழற்றி கழிவறையின் ஒரு மூலையில் இரகசியமாக தொங்கவிட்டேன். என் கணவர் வந்ததும் இதைக் காட்டி ஆதாரமாக பயன்படுத்த வேண்டும் என்று நினைத்தேன். என் கணவர் கார்த்திக் வேறு நகரத்திலிருந்து திரும்பி வந்ததும் நான் அவரிடம் இந்த உண்மையைச் சொல்ல ஒரு சரியான தனிமையான நேரத்தை தேடினேன். ஆனால் என் மாமனார் எல்லா நேரமும் வீட்டின் வரவேற்பறையில் எங்களுடனே இருந்ததால் எனக்கு சரியான சந்தர்ப்பம் கிடைக்கவில்லை. அன்று இரவு கணவர் என் அறைக்கு வந்தபோது நான் அவரிடம் மெதுவாக பேசி இந்த விசித்திரமான சம்பவத்தைச் சொல்ல முயன்றேன். ஆனால் அவரோ என் பேச்சைக் கேட்டு என் மீது கோபப்பட்டு, "நீ தேவையில்லாமல் தவறாக நினைக்காதே திவ்யா, அவர் உன்னைத் தன் சொந்த மகள் போலத்தான் பாசமாக பார்க்கிறார். நீ எப்படி அவர் மீது இப்படி ஒரு கேவலமான சந்தேகத்தைக் கொள்கிறாய்" என்று என்னைக் கடிந்து கொண்டார். நான் அவரை எப்படியாவது நம்ப வைக்க மீண்டும் மீண்டும் முயன்றேன். ஆனால் அவர் என் பேச்சை மதிக்கவில்லை. நான் கழிவறையில் மறைத்து வைத்திருந்த அந்த துணிகளைக் கொண்டு வந்து அவரிடம் காட்டி, "இதுதான் நான் சொல்லும் பேச்சுக்கு அசைக்க முடியாத ஆதாரம்" என்றேன். ஆனால் அவர் தன் தந்தைக்கு எதிராக ஒரு வார்த்தையைக் கூட கேட்க விரும்பவில்லை. அதனால் அவர் என் பேச்சில் இருந்த உண்மைகளை நம்ப மறுத்தார். நான் அவரை நம்ப வைக்க மிகவும் போராடினேன். ஆனால் அவரோ கோபத்தின் உச்சத்திற்குச் சென்று, "நீ என் தந்தையின் மீது வீண் குற்றம் சுமத்தி உன்னுடைய ஏதோ ஒரு சொந்த குற்றங்களை மறைக்க முயல்வதாக எனக்குத் தோன்றுகிறது. என் தந்தை இரவிலேயே சீக்கிரமாக தூங்கிவிடுபவர். அவர் இல்லாத நள்ளிரவு நேரத்தில் இந்த வீட்டில் என்ன நடக்கிறது, என்ன இல்லை என்று அவருக்கு தெரியாது. நீ அவருக்கு தெரியாமல் யாரையாவது வீட்டிற்கு தனியாக அழைத்திருக்கலாம்" என்று என் கற்பை கொச்சைப்படுத்தி பேசினார். என் கணவரிடமிருந்து இப்படிப்பட்ட கொடூரமான வார்த்தைகளைக் கேட்டதும் எனக்குள் பயங்கர அதிர்ச்சியாகவும் இதயமே உடைந்தது போலவும் இருந்தது. எனக்குள் என்ன நடக்கிறது என்று புரியாமல் நான் முற்றிலும் குழம்பிப் போனேன். அன்று இரவு நாங்கள் இருவருக்கும் இடையே மிகப்பெரிய சண்டை வெடித்தது. அதன் பிறகு நான் அழுது கொண்டே என் உடைமைகளை எடுத்துக்கொண்டு என் பெற்றோர் வீட்டிற்குச் சென்றுவிட்டேன். 1 மாதம் முழுமையாக கடந்தது. என் கணவர் என்னை சமாதானப்படுத்தி திரும்பி பார்க்க கூட வரவில்லை. இப்போது என் பெற்றோர் வீட்டில் உள்ளவர்கள் எல்லாம், "முன்பு எப்போதும் இத்தனை நாட்கள் நீ இங்கு வந்து தங்கியதே இல்லையே, இப்போது கணவருடன் கோபப்பட்டு வந்தாயா" என்று என்னிடம் பல கேள்விகளை கேட்க ஆரம்பித்தனர். எனக்கு புகுந்த வீட்டில் நடந்த அந்த விசித்திரமான கொடுமையை நான் அவர்களிடம் எப்படிச் சொல்ல முடியும்? தவறு எனக்கு நடந்திருந்தும் என் சொந்தக் கணவரே என் பேச்சை நம்பவில்லை என்ற வேதனையில் நான் என் பெற்றோரை தொந்தரவு செய்ய விரும்பாததால் மௌனமாகவே இருந்தேன். என் வாழ்க்கையில் அடுத்து என்னதான் நடக்கப் போகிறது என்று பொறுத்திருந்து பார்க்க விரும்பினேன். சில நாட்களுக்குப் பிறகு யாரும் எதிர்பாராத விதமாக என் மாமனார் என்னை மீண்டும் அவர்கள் வீட்டுக்கு அழைத்துச் செல்ல எங்கள் வீட்டுக்கு நேரில் வந்தார். "மகளே, நீ புகுந்த வீட்டை விட்டு வந்து இத்தனை நாட்கள் ஆகிவிட்டது. நீ இன்னும் வீட்டிற்கு திரும்பி வரவில்லை. அதனால்தான் நான் உன்னை அன்போடு கூட்டிச் செல்ல வந்தேன்" என்று என் பெற்றோரிடம் கூறினார். அவருடைய இந்த அன்பான பேச்சைக் கேட்டு என் பெற்றோர் வீட்டில் உள்ளவர்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தனர். ஆனால் எனக்கு அவருடன் மீண்டும் அந்த வீட்டிற்குச் செல்ல துளியும் விருப்பமில்லை. ஏனென்றால் நான் அவர் மகனுடன் சண்டை போட்டுவிட்டுத்தான் வந்திருந்தேன். எங்கள் சண்டையைப் பற்றி என் மாமனார் எப்படியோ அறிந்திருக்கலாம் போல. அதனால் அவர் என்னிடம் தனியாக வந்து, "உங்களுக்குள் என்ன பிரச்சனை என்றாலும் தம்பதியர் இருவரும் ஒன்றாக உட்கார்ந்து பேசி தீர்த்துக் கொள்ளுங்கள் மகளே.
இப்படி கோபப்பட்டு பிரிந்திருப்பது எந்த பிரச்சனைக்கும் ஒரு சரியான தீர்வாகாது என்று சமாதானப்படுத்தி என்னை வலுக்கட்டாயமாக தன்னுடன் அழைத்து வந்தார். என் குடும்பத்தாருக்கு அங்கு நடந்த எதையும் சொல்ல முடியாத ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் நான் இருந்ததால் நான் வேறு வழியின்றி கண்ணீருடன் அவருடன் செல்ல வேண்டியிருந்தது. நான் மீண்டும் புகுந்த வீட்டிற்கு திரும்பினேன். ஆனால் என் கணவர் கார்த்திக்கின் முகம் சற்றும் சரியாக இருக்கவில்லை. அவர் என்னை பார்த்து ஏளனமாக, நான் சந்தேகித்த அதே என் தந்தைதான் பெருந்தன்மையாக உன்னை மீண்டும் இந்த வீட்டிற்கு தேடி வந்து அழைத்து வந்திருக்கிறார் என்று என்னிடம் சுட்டிக்காட்டினார். அவர் மட்டும் வரவில்லை என்றால் நான் ஒருபோதும் உன்னை இந்த வீட்டிற்குள் சேர்த்திருக்க மாட்டேன் என்று கூறினார். என் மீது எந்த தவறும் இல்லாத போதிலும் நான் அவர் முன்னால் குற்றவாளியைப் போல வெட்கப்பட்டு தலைகுனிய வேண்டியிருந்தது. நான் அவரிடம் கஷ்டப்பட்டு மன்னிப்பும் கேட்க வேண்டியிருந்தது. மிகவும் போராட்டத்திற்குப் பிறகு எல்லாம் சாதாரணமாக மாறியது. இப்போது நான் அந்த வீட்டில் முற்றிலும் அமைதியாக இருந்தேன். என் கணவருடன் அதிகமாக பேசவில்லை. ஆனால் என் மாமனாரின் அந்த சமையல் வழக்கம் அப்படியேதான் தொடர்ந்தது. அவர் சமைப்பார். பெரும்பாலும் அவர் சமைத்த உணவைச் சாப்பிட்ட பிறகு எனக்கு தூக்கம் வந்துவிடும். இது என்ன வகையான சதி என்று எனக்குள் புரியவில்லை. நான் எவ்வளவு விழிப்போடு இருக்க முயற்சி செய்தாலும் அந்த உணவைச் சாப்பிட்ட சில நிமிடங்களிலேயே எனக்கு தூக்கம் வந்துவிடும். யாரிடமும் என்னால் இதைப் பற்றி பேச முடியவில்லை. எனக்கு அடுத்து என்ன செய்வது என்றே தெரியவில்லை. என் வாழ்க்கை மிகவும் விசித்திரமாக போய்க் கொண்டிருந்தது. நான் என் வாழ்நாளில் ஒருபோதும் நினைக்காத விதத்தில் என் வாழ்க்கை மாறிவிட்டது. இப்போது என் உடலின் மீது எனக்கே ஒருவித அருவருப்பு ஏற்பட்டது. நான் என்னவாக இருந்தேன், இப்போது என்னவாகிவிட்டேன் என்று நினைத்து அழுதேன். என் மாமனார் என் இந்த விலகல் பழக்கத்தை கண்டுபிடித்து விட்டார் போல, அதனால் அவர் என்னிடம் முன்போல அதிகமாக பேசவில்லை. ஆனால் சமைக்கும் பழக்கம் மட்டும் அப்படியே தொடர்ந்தது. உண்மை என்னவென்றால் என் மாமனார் சமையலில் மிகவும் கைதேர்ந்தவர். அத்தனை ருசியாகச் சமைப்பார். அவர் சமைத்த உணவை ஒருமுறை சாப்பிட்டவர் எவராயினும் அவருடைய சமையலுக்கு அடிமையாகி விடுவார்கள். ஆனால் இப்போது எனக்கு அவர் சமையலை பார்த்தாலே ஒருவித பயமும் அருவருப்பும் ஏற்பட்டது. ஆனால் உயிர் வாழ வேண்டுமே என்பதற்காக நான் அதைச் சாப்பிட வேண்டியிருந்தது. 3 பேர் மட்டுமே உள்ள அந்தச் சிறிய வீட்டில் நான் எனக்காக தனியாகச் சமைத்துக் கொள்ளவும் முடியவில்லை. ஆனால் மனிதன் மிகவும் துயரப்பட்டு வழியின்றி தவிக்கும்போது அவன் நினைத்து பார்க்காத ஏதோ ஒரு வழியில் இறைவன் ஒரு நல்ல வழியைக் காட்டுவார் என்று பெரியவர்கள் சொல்வார்கள். எனக்கும் அப்படித்தான் என் வாழ்க்கையில் நடந்தது. ஒரு நாள் நான் வெளியில் ஒரு பெரிய கடைக்குச் சென்றிருந்த போது தற்செயலாக என் கல்லூரியில் என்னுடன் படித்த ஒரு பழைய நெருங்கிய தோழியைச் சந்தித்தேன். அவளுடைய கணவரின் வேலை இடமாற்றம் காரணமாக அவள் சில வருடங்களுக்கு முன்பு வேறு நகரத்திற்கு சென்று விட்டாள். இப்போது அவள் மீண்டும் தன் குடும்பத்துடன் இந்த நகரத்திற்கே திரும்ப வந்திருக்கிறாள். இவ்வளவு நாட்களுக்குப் பிறகு என் அன்பு தோழியைச் சந்தித்தது என் மனதிற்கு மிகுந்த மகிழ்ச்சியையும் ஆறுதலையும் அளித்தது. நாங்கள் இருவரும் அடிக்கடி சந்திப்பதற்கான திட்டங்களை வகுத்தோம். எங்கள் இருவர் வீட்டிற்கும் மாறி மாறிச் சென்று வருவது ஆரம்பமானது. அவள் 2 முறை எங்கள் வீட்டிற்கு வந்திருந்தாள். அப்போது அவள் எனக்கும் என் மாமனாருக்கும் இடையே இருந்த அந்த விசித்திரமான விலகல் நடத்தையை மிகவும் கூர்ந்து கவனித்தாள். அதனால் என்னிடம் தனியாக வந்து, ஏன் திவ்யா உங்கள் வீட்டில் ஒரு மாதிரி இருக்கிறது என்று கேட்டாள். நான் என் மனபாரத்தை தாங்க முடியாமல் எனக்கு அந்த வீட்டில் நடக்கும் எல்லாவற்றையும் அழுது கொண்டே அவளிடம் சொன்னேன். முதலில் அவள் என் கதையைக் கேட்டு மிகவும் அதிர்ச்சியடைந்தாள். பின்னர் இந்த ஆபத்தான விஷயத்தில் எனக்கு எப்படியாவது உதவுவதாக உறுதியளித்து வாக்குறுதி அளித்தாள். ஒரு நாள் என் கணவர் எப்போதும் போல தொழிலின் காரணமாக வேறு நகரத்திற்கு சென்றிருந்த போது என் மாமனார் வீட்டில் உணவைச் சமைத்தார். நான் சாப்பிடும் போது யாருக்கும் தெரியாமல் என் தட்டிலிருந்து சிறிது உணவை எடுத்து ஒரு சிறிய டப்பாவில் மறைத்து வைத்தேன். அடுத்த நாளும் எப்போதும் போல எனக்கு அதே நினைவிழப்பு சம்பவம் நடந்தது. அதனால் நான் அன்று சேகரித்த அந்த உணவை உடனடியாக என் தோழியிடம் கொடுத்தேன்.
அவளுடைய கணவர் ஒரு புகழ்பெற்ற மருத்துவ ஆய்வகத்தில் தொழில்நுட்ப வல்லுநராக லேப் டெக்னீஷியன் வேலை செய்து வந்ததால் அந்த உணவு மாதிரியானது ஆய்வகத்தில் மிகவும் ரகசியமாக சோதனை செய்யப்பட்டது. என் தோழி 2 நாட்களுக்குப் பிறகு அந்த சோதனை அறிக்கையை கொண்டு வந்தாள். நான் சந்தேகித்தது முற்றிலும் உண்மையானது என்பது நிரூபணமானது. அந்த உணவில் அளவுக்கு அதிகமான வீரியம் கொண்ட தூக்க மாத்திரை கலந்திருந்தது கண்டறியப்பட்டது. இதனால்தான் எனக்கு உணவை சாப்பிட்ட உடனே அவ்வளவு சீக்கிரம் நினைவிழந்து தூக்கம் வந்தது. ஒருமுறை என் கணவரிடம் இந்த அதிகாரப்பூர்வ ஆய்வக அறிக்கையை காட்டலாம் என்று நினைத்தேன். ஆனால் அவரோ, நீ மீண்டும் என் தந்தையின் மீது வீண் பழி போடுவதற்காக போலியான அறிக்கையை தயாரித்து வந்திருக்கிறாய் என்று சொல்வாரோ, இந்த முறை அவர் என்னை என் வாழ்க்கையிலிருந்து நிரந்தரமாக விலக்கி விவாகரத்து செய்து விடுவாரோ என்ற அதே பயம் எனக்குள் மீண்டும் ஏற்பட்டது. இந்த பயம் என் வாயை முற்றிலுமாக அடைத்துவிட்டது. பிறகு ஒரு நாள் என் கணவர் வீட்டில் இல்லாத போது என் மாமனார் மீண்டும் உணவைச் சமைத்தார். நான் என் தோழியின் முன்கூட்டிய ஆலோசனையின்படி அன்று அந்த உணவைச் சாப்பிடவில்லை. சாப்பிடுவது போல மாமனாருக்கு முன்னால் நடித்துவிட்டு, யாருக்கும் தெரியாமல் உணவை மறைத்து வைத்துவிட்டு என் அறைக்குச் சென்று படுத்துக் கொண்டேன். இன்று எனக்கு தூக்கம் வராது என்பதால் நான் படுத்த பிறகு எனக்கு இந்த வீட்டில் என்னதான் நடக்கிறது என்று என் கண்களால் பார்க்க விரும்பினேன். படுக்கையில் படுத்த சிறிது நேரத்திலேயே என் அறையின் கதவு சத்தமில்லாமல் மெதுவாக திறக்கப்பட்டது. என் உடல் பயத்தால் நடுங்கியது. ஆனால் நான் தூங்குவது போலவே மூச்சை பிடித்துக்கொண்டு அமைதியாக படுத்துக்கொண்டேன். ஏனென்றால் இன்று இரவு நான் இந்த மர்மத்தை முழுமையாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதில் உறுதியாக இருந்தேன். என் மாமனார் என் அறைக்கு வந்து என்ன செய்கிறார் என்று நான் பார்க்க வேண்டும். அவர் என்னிடம் ஏதேனும் தவறாக நடந்து கொள்ள முயன்றால் நான் சத்தமாக அலறி ஊரைக் கூட்டிவிடுவேன் என்று மனதிற்குள் முடிவு செய்திருந்தேன். ஆனால் என் மனதில் மற்றொன்றும் தோன்றியது. நான் சத்தம் போட்டால் இந்த நள்ளிரவில் சாட்சி இல்லாமல் யாரும் என் பேச்சை நம்ப மாட்டார்கள். இப்போது என் மீதே எனக்கு கோபம் வந்தது. இந்த ஆபத்தான ரகசியத்தை தெரிந்து கொள்ள நான் ஏன் என் தொலைபேசியில் வீடியோ பதிவு செய்ய ஏற்பாடு செய்யவில்லை? எல்லாம் தெளிவாக பதிவாகியிருக்குமே. ஆனால் நடக்க வேண்டியது நடந்துவிட்டது. இப்போது என் மாமனாரின் அடுத்த நடவடிக்கை என்னவாக இருக்கும் என்று நான் உற்றுப் பார்க்க வேண்டியிருந்தது. அதனால் நான் தூங்குவது போல் அமைதியாக படுத்துக்கொண்டேன். நான் நன்றாக தூங்கிவிட்டேன் என்று அவருக்கு முழுமையாக உறுதியானதும் அவர் என் படுக்கையின் அருகில் வந்து மெதுவாக அமர்ந்தார். ஆனால் நான் நிஜமாகவே விழித்திருக்கிறேனோ என்று அவருக்கு ஏதோ ஒரு சந்தேகம் ஏற்பட்டிருக்கலாம் போல. அவர் என் அருகில் சில நொடிகள் அமர்ந்துவிட்டு என்னை எதுவும் செய்யாமல் அங்கிருந்து அமைதியாக எழுந்து வெளியே சென்றுவிட்டார். என் பக்கம் இருக்கும் உண்மையை நிரூபிக்க என்னிடம் அப்போது போதிய வீடியோ ஆதாரம் எதுவும் இல்லை. அதனால் என் கணவரிடம் என்னால் எதையும் சொல்ல முடியவில்லை. அடுத்த நாள் நான் என் தோழியை தொலைபேசியில் அழைத்து அவளிடம் நேற்று இரவில் நடந்த எல்லாவற்றையும் சொன்னேன். இதைக் கேட்ட அவளும் மிகவும் கவலைப்பட்டாள். அவள் என்னிடம், திவ்யா, நீ இதை உடனடியாக உன் கணவரிடம் சொல்லிதான் ஆகஸ்ட் வேண்டும். இது உயிருக்கே ஆபத்தானது என்று கூறினாள். ஆனால் என் பயம் என் அறிவின் மீது ஆதிக்கம் செலுத்தியது. நான் என் கணவரிடம் எதையும் சொல்ல தைரியமின்றி மறுத்தேன். என் மனம் வேலை செய்வதை முற்றிலும் நிறுத்திவிட்டது. இப்போது நான் என்ன செய்வது என்று எனக்கு புரியவில்லை. என் தோழி எனக்கு ஆதரவாக உதவினாள். இதைப்பற்றி அவளே என் கணவரிடம் நேரில் பேசுவதாக கூறினாள். ஒரு நாள் சரியான சந்தர்ப்பம் பார்த்து அவள் எங்கள் இருவரையும் தன் வீட்டிற்கு உணவுக்காக அழைத்தாள். உணவு முடிந்து என் தோழி இந்த ரகசிய விஷயத்தை பேச ஆரம்பித்ததும் என் கணவர் கோபமாக நாற்காலியிலிருந்து எழுந்து நின்றார். என் கணவர் என் தோழியின் மீது பயங்கரமாக கோபம் கொண்டார். ஆனால் அவளோ மிகவும் நிதானமாக, கார்த்திக், நீங்கள் இப்போது அவசரப்படாமல் விஷயத்தின் தீவிரத்தை முழுமையாக அறிந்து கொள்ளுங்கள். என் பேச்சு தவறு என்றால் நீங்கள் அதை இப்போதே கைவிட்டு விடலாம். ஆனால் அது உண்மையாக நிரூபிக்கப்பட்டால் ஒரு கணவராக நீங்கள் என்ன செய்ய வேண்டுமோ அதைச் செய்யுங்கள் என்று கூறினாள்.
என் மாமனார் அறியாத வகையில் அவருடைய ரகசியத்தை உலகிற்கு வெளிப்படுத்த நாங்கள் ஒரு பெரிய ஏற்பாட்டைச் செய்ய வேண்டியிருந்தது. என் தோழி என் கணவரிடம் அந்த உணவின் ஆய்வக அறிக்கையையும் காட்டியிருந்தாள். ஒருவேளை அந்த அதிகாரப்பூர்வ அறிக்கையை பார்த்ததால்தான் என் கணவர் இந்த முறை உண்மையைச் சோதிக்கத் தயாராக இருந்திருக்கலாம். சுமார் ஒரு வாரத்திற்குப் பிறகு என் கணவர் திட்டமிட்டபடி தன் தந்தையிடம் சென்று, ஒரு முக்கியமான தொழில் வேலைக்காக நான் வேறு நகரத்திற்குச் செல்ல வேண்டும் என்று கூறினார். இதைக் கேட்ட என் மாமனார் வழக்கம் போல மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார். நீ அவசியம் போய் வா என்று கூறினார். என் கணவர் தயாராகி வீட்டை விட்டுச் சென்றார். ஆனால் அவர் வேறு நகரத்திற்குச் செல்லவில்லை. சத்தமில்லாமல் தன் நண்பரின் வீட்டிற்குச் சென்று தங்கினார். பின்பு இரவு எப்போதும் போல என் மாமனார் சமையலறையில் உணவைச் சமைத்தார். அவர் சமையல் வேலையில் மிகவும் பிஸியாக இருந்த நள்ளிரவு நேரத்தில் என் கணவர் கார்த்திக் சத்தமில்லாமல் வீட்டின் பின்பக்க கதவு வழியாக வீட்டிற்குள் வந்தார். நேராக எங்கள் அறைக்குள் சென்று ஒரு மறைவான இடத்தில் ஒளிந்து கொண்டார். இவையெல்லாம் தன் பின்னால் நடக்கக்கூடும் என்று என் மாமனார் துளியும் அறியவில்லை. நான் மாமனாருக்கு முன்னால் சத்தமில்லாமல் சாப்பிட்டேன். ஏனென்றால் சாப்பிட்ட பிறகு எனக்கு தூக்கம் வரும் என்று எனக்கு தெரியும். ஆனால் என் கணவர் என் அறையிலேயே ஏற்கனவே மறைந்திருக்கிறார் என்பதால் எனக்குள் இந்த முறை எந்த பயமும் இல்லை. நான் வயிறு நிரம்பச் சாப்பிட்டேன். எப்போதும் போல எனக்கு கடுமையான தூக்கம் தலைக்கேறியது. நான் அறைக்குச் சென்று என் கணவரிடம், எனக்கு தூக்கம் வருகிறது கார்த்திக், நான் சாப்பிட்டு விட்டேன். இப்போது நீங்கள் செய்ய வேண்டியதை கவனமாகச் செய்யுங்கள். நான் படுத்தவுடன் தூங்கி விடுவேன் என்று கூறிவிட்டு படுத்தேன். அடுத்த சில நிமிடங்களில் நான் மயங்கினேன். இரவு என்ன நடந்தது என்று எனக்கு எதுவும் தெரியாது. ஆனால் நான் மறுநாள் காலையில் விழித்து எழுந்தபோது என் மாமனாரும் என் கணவரும் வீட்டில் இல்லை. அவர்கள் இருவரும் எங்கே இருக்கிறார்கள் என்று எனக்கு தெரியவில்லை. நீண்ட நேரத்திற்குப் பிறகும் அவர்கள் இருவரும் வீட்டிற்கு திரும்பி வரவே இல்லை. இதனால் நான் மிகவும் கவலைப்பட்டேன். நான் இருவரின் மொபைல் எண்களுக்கும் மாறி மாறி அழைத்தேன். ஆனால் 2 எண்களுமே முற்றிலும் அணைக்கப்பட்டிருந்தன, ஸ்விட்ச்ட் ஆஃப். இது எனக்கு மிகவும் ஆபத்தான சூழ்நிலையாக தெரிந்தது. அவர்கள் இருவரும் எங்கே இருக்கிறார்கள் என்று எனக்கு புரியவில்லை. அதனால் நான் என் தோழியை அழைத்து அவளிடம் பதற்றத்துடன் எல்லாவற்றையும் சொன்னேன். என் தோழி என்னைச் சமாதானப்படுத்தினாள். ஆனால் மாலை வரை அவர்கள் இருவரையும் பற்றி எந்த ஒரு தகவலும் கிடைக்கவில்லை. இதனால் என் மனநிலை மிகவும் மோசமானது. என் மீதே எனக்கு கோபம் வந்தது. நான் ஏன் நேற்று உண்மையாகவே அந்த உணவைச் சாப்பிட்டேன்? நான் சாப்பிடாமல் இருந்திருந்தால் நேற்று இரவு என்ன விபரீதம் நடந்தது என்று எனக்கு என் கண்ணாலேயே தெரிந்திருக்குமே என்று வருந்தினேன். ஏனென்றால் இன்று எப்போதும் போல என் உடலில் எந்த ஒரு அழுக்கும் ஒட்டியிருக்கவில்லை. நான் மிகவும் கவலைப்பட ஆரம்பித்தேன். மாலை மறைந்து இரவும் வந்தது. ஆனால் என் கணவரையும் மாமனாரையும் பற்றி எந்த தகவலும் இல்லை. என் தோழி என்னிடம், நீ உடனடியாக காவல்துறையில், புலிஸ் ஸ்டேஷன் புகார் கொடுக்க வேண்டும் என்று திரும்பத் திரும்பக் கூறினாள். ஆனால் அவர்கள் இருவரும் ஏன், எப்படி வீட்டிலிருந்து திடீரென காணாமல் போனார்கள் என்று நான் போலீசிடம் என்ன காரணத்தைச் சொல்வது என்று நான் கவலைப்பட்டேன். அதனால் நான் விடியும் வரை காத்திருக்க வேண்டியிருந்தது. 2 நாட்கள் முழுமையாக கடந்துவிட்டன. என் கணவரையும் மாமனாரையும் பற்றி எந்த தகவலும் இல்லை. வேறு வழியில்லாமல் நான் என் சொந்த சகோதரனுக்கு தொலைபேசியில் அழைத்து நடந்த விசித்திரமான எல்லாவற்றையும் சொன்னேன். என் சகோதரனும் என் தந்தையும் பதறிக்கொண்டு உடனடியாக எங்கள் வீட்டிற்கு வந்தனர். அவர்களுக்கு புகுந்த வீட்டில் நடந்த எல்லாவற்றையும் பற்றி தெரிந்தபோது, ஏன் இதைப் பற்றி எங்களிடம் முன்னரே சொல்லாமல் மறைத்தாய் என்று அவர்கள் என்னை மிகவும் கடிந்து கொண்டனர். அவர்களுக்கு ஒரு நெருங்கிய நண்பர் காவல்துறையில் உயர் அதிகாரியாக இருந்தார். அவர்கள் அவரை நேரில் சந்தித்து நம்ப வைக்கக்கூடிய ஆதாரங்களுடன் எல்லாவற்றையும் அவரிடம் சொன்னார்கள். காவல்துறை தங்கள் விசாரணையை தீவிரமாக தொடங்கியது. எப்படி என்று தெரியவில்லை. ஆனால் அவர்கள் இருவரின் மொபைல் போன் எண்களின் டவர் இருப்பிடத்தை, மொபைல் டிராக்கிங் கண்காணித்து ஒரு பெரிய துப்பை கண்டுபிடித்தனர்.
அன்று இரவு என் கணவரும் மாமனாரும் ஒரு வழியாக போலீசாரால் மீட்கப்பட்டு வீட்டுக்கு அழைத்து வரப்பட்டனர். என் கணவர் கார்த்திக் முற்றிலும் மயக்கமடைந்த நிலையில் இருந்தார். என் மாமனாரோ தன் சுய கட்டுப்பாட்டில் இல்லாதது போல விசித்திரமான வார்த்தைகளை பேசி பிதற்றிக் கொண்டிருந்தார். இதையெல்லாம் பார்த்து எனக்குள் மிகவும் கவலையாகவும் பயமாகவும் இருந்தது. என் சகோதரன் என்னை தைரியமாகத் தேற்றினான். இவர்களை இப்போதே அவசரமாக மருத்துவரிடம் அழைத்துச் செல்வோம், அப்போதுதான் உண்மை என்னவென்று நமக்குத் தெரியும் என்றான். அவர்களை மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்று பரிசோதித்தபோது என் கணவருக்கு ஏதோ ஒரு கடுமையான மயக்க மருந்து செடேட்டிவ்ஸ் கொடுக்கப்பட்டிருந்தது தெரிய வந்தது. காவல்துறை தங்கள் முதற்கட்ட வேலையை முடித்துவிட்டு திரும்பச் சென்றது. ஆனால் இது எல்லாம் எப்படி நடந்தது, ஏன் நடந்தது என்று நான் முழுமையாக தெரிந்து கொள்ள வேண்டியிருந்தது. நான் என் கணவர் மயக்கம் தெளிந்ததும் அவரிடம் நேரடியாக கேள்விகளைக் கேட்டேன். அன்று இரவு என்ன நடந்தது என்று கேட்டேன். என் கணவர் கார்த்திக் பலவீனமான குரலில், திவ்யா, நீ எனக்குச் சொன்னது போலவே நீ தூங்கிய பிறகு சிறிது நேரம் கழித்து அப்பா கத்தியுடன் உன் அறைக்கு ரகசியமாக வந்தார். அவருடைய அந்த விசித்திரமான வெறிபிடித்த நிலையைப் பார்த்து எனக்குள் பெரிய பயம் ஏற்பட்டது. அவர் உன் படுக்கைக்கு அருகில் நெருங்கி வந்தவுடன் என்னால் பொறுத்துக் கொள்ள முடியவில்லை. நான் மறைந்திருந்த இடத்திலிருந்து குதித்து வெளியே வந்து அவரைச் சத்தமாக கூப்பிட்டேன். என் குரலைக் கேட்டதும் அவர் பயங்கரமாக பதற்றமடைந்தார். நான் அவரிடம் ஏதேனும் பேசுவதற்குள் அந்த இருண்ட அறையில் பின்னால் இருந்து வேறு யாரோ ஒரு நபர் இருப்பது போல எனக்கு உணர்வு ஏற்பட்டது. நான் திரும்பிப் பார்ப்பதற்குள் என் கழுத்தில் ஏதோ ஒரு ஊசியை வலுக்கட்டாயமாக குத்தியது போல உணர்ந்தேன். அதன் பிறகு எனக்கு என்ன நடந்தது என்றே நினைவில்லை என்று கூறினார். பிறகு நான் என் மாமனாரிடம் சென்று, அங்கே நீங்கள் உண்மையைச் சொல்லுங்கள், இது எல்லாம் என்ன கொடுமை என்று கேட்டேன். ஏனெனில் இப்போது எல்லாவற்றையும் நீங்கள்தான் சொல்ல முடியும் என்றேன். அவர் என்னிடம் கண்ணீருடன், மகளே, எனக்கு என்ன நடக்கிறது என்று எனக்கே பல சமயம் தெரியவில்லை. உனக்கும் என் மகனுக்கும் திருமணமாகி 4 வருடங்களுக்கு மேல் ஆகிவிட்டும் இன்னும் குழந்தை பாக்கியம் இல்லை. நான் ஒரு பெண் இல்லை என்பதால் இதைப் பற்றி உன்னிடம் வீட்டில் வெளிப்படையாக பேசத் தயங்கினேன். ஒருமுறை நான் என் பழைய நண்பர்களுடன் வெளியில் அமர்ந்திருந்த போது என் குடும்பக் கவலையைப் பற்றிச் சொன்னேன். அப்போது என் நண்பன் ஒருவன், இந்த நகரத்தின் எல்லையில் ஒரு பெரிய பண்டிதர் இருக்கிறார், அவர் ஒரு சிறந்த மருத்துவர் என்றும், அவரிடம் மருந்து வாங்கி உன் மருமகளுக்கு உணவில் கலந்து கொடுத்தால் அவளுக்கு கண்டிப்பாக குழந்தை பிறக்கும் என்றும் சொன்னான். நான் என் மகனின் வம்சக் குழந்தைக்காகத்தான் ஆசையோடு அந்த ஆளிடம் சென்றேன். அவன் சொன்னபடியே நான் ஆரம்பத்தில் செய்து வந்தேன். உணவில் அவனுக்கு தெரியாமல் தூக்க மாத்திரையை கலந்தேன். அதன் பிறகு அந்த பண்டிதன் போக போக எனக்கு பல விசித்திரமான கொடூரமான வேலைகளைச் செய்ய கட்டளையிட்டான். நான் மூட நம்பிக்கையால் அந்த வேலைகளைச் செய்தேன். சில சமயம் நீ மயங்கிக் கிடக்கும்போது உன் மீது ஏதோ ஒரு விசித்திரமான மந்திரப் பொருட்களைச் சுற்றுவேன். நீ முற்றிலும் நினைவிழந்து மயக்கமடைந்திருந்ததால் உன் கைகளைப் பிடித்துக் கொண்டு கருப்பு ஆடுகளுக்கும் கோழிகளுக்கும் பலி கொடுப்பேன். அவன் எனக்குச் சொன்ன விசித்திரமான பில்லி சூனிய விஷயங்களை எல்லாம் என் பிள்ளையின் எதிர்கால மகிழ்ச்சிக்காக நான் அறியாமல் செய்து வந்தேன். ஆனால் சில சமயம் என் மனம் வேறு யாரோ ஒரு மந்திரவாதியின் கட்டுப்பாட்டில் இருப்பது போல எனக்குத் தோன்றும். நான் இதையெல்லாம் செய்ய விரும்பவில்லை, ஆனால் நான் என் சுய கட்டுப்பாட்டை இழந்து கொண்டிருந்தேன். அன்று இரவு என் மகன் என்னை அறையில் வைத்து பிடித்தபோது அதுவே அந்த மாந்திரிகனின் கடைசி பூஜையாக இருந்தது. என் மகன் கூப்பிட்டதும் நான் திகைத்துப் போனேன். ஆனால் அதற்குள் அந்த அறையின் ஜன்னல் வழியாக உள்ளே நுழைந்த அந்த மாந்திரிகன் என் மகனை மயக்க ஊசி போட்டு வீழ்த்தினான். அதன் பிறகு என் மனம் முற்றிலும் யாருடைய கட்டுப்பாட்டிற்கோ சென்றுவிட்டது போல எனக்குத் தோன்றியது. அதன் பிறகு எனக்கும் எதுவும் நினைவில்லை என்று அழுது கொண்டே கூறினார். ஆனால் இப்போது எங்கள் எல்லா கேள்விகளுக்கும் உண்டான விடை அந்த பண்டிதனிடம்தான் இருந்தது. அதனால் நான் என் மாமனாரையும் கணவரையும் அழைத்துக் கொண்டு போலீசாருடன் அந்த பண்டிதரின் இடத்திற்குச் சென்றேன். என் சகோதரன் தன் காவல்துறை நண்பரிடம் எல்லாவற்றையும் பற்றி முன்பே சொல்லியிருந்ததால்
காவல்துறையும் அங்கே அதிரடியாக தயார் நிலையில் வந்திருந்தது. காவல்துறை அந்த பண்டிதரின் இடத்தை முற்றுகையிட்டு அவனை கைது செய்தபோதுதான் ஒரு அதிர்ச்சியான உண்மை வெளிவந்தது. அவன் ஒரு உண்மையான மருத்துவர் இல்லை என்பதும், அவன் ஒரு ஆபத்தான போலி மாந்திரிகன், பிளாக் மேஜிஷியன் என்பதும், கருப்பு மாந்திரிகத்தின் மூலம் மக்களை ஏமாற்றும் நிபுணர் என்பதும் தெரியவந்தது. படித்தவர்கள் யாரும் சாதாரணமாக மாந்திரிகரிடம் வருவதில்லை என்பதால், அவன் தன்னை ஒரு பெரிய மருத்துவர் போல போலி வேடமிட்டு ஏமாற்றி வந்திருக்கிறான். என் கணவர் அறையில் இருந்த அந்த இரவில் அதுவே அவனது கடைசி பூஜையாக இருந்திருக்கிறது. கார்த்திக் குறுக்கே வந்ததால், அந்த மாந்திரிகன் என் கணவரையும் மாமனாரையும் கடத்திச் சென்று, மிச்சமிருந்த அந்த பூஜையை முடிக்க அவர்களை பலி கொடுக்க விரும்பியிருந்தான். கடைசியில் அந்த மாந்திரிகத்தின் மூலம் என் மாமனாரின் மொத்த ஆன்மாவையும் சொத்தையும் அவரது கட்டுப்பாட்டிற்குள் கொண்டுவர திட்டமிட்டிருந்தான். ஆனால் ஒருவேளை எனக்கும் என் கணவருக்கும் நல்ல அதிர்ஷ்டமும் இறைவனின் அருளும் இருந்திருக்கலாம். அதனால்தான் கடைசி நேரத்தில் காவல்துறை மூலம் இறைவன் எங்களுக்கு உதவினார். இவ்வளவு பெரிய ஒரு பயங்கரமான சாபத்தில் இருந்தும் ஆபத்தில் இருந்தும் நாங்கள் உயிர் தப்பினோம். கண்ணால் பார்ப்பது எப்போதும் முழுமையான உண்மை இல்லை என்றும், நல்ல எண்ணத்துடன் மூட நம்பிக்கையால் தவறான காரியங்களைச் செய்தாலும் அது இறுதியில் பெரிய தீமையில்தான் போய் முடியும் என்றும் பெரியவர்கள் சொல்வார்கள். வாழ்க்கையின் மகிழ்ச்சியை எப்போதும் நேர்வழியிலும் இறைவனிடமும் மட்டும்தான் கேட்க வேண்டும். நண்பர்களே, இந்த விழிப்புணர்வு தார்மீக கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு பகிருங்கள். நமது சேனலுக்கு நீங்கள் புதியவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி.